ஏங்க தலத்தலன்னு தக்காளி பழமாட்டம், செவச்செவன்னு செவ்வாழை பூவாட்டம், பளபளபளன்னு வாழைக்காய் தண்டாட்டம், 2 ஒட்ட பிள்ளைங்க வந்திருக்குமே. 2 ஒட்ட பிள்ளைங்க. ஏறி படுத்தா அருமையா இருக்குமாடா. எங்க கிட்ட பேசுறதுக்கு இந்த ஊரான ஊருக்குள்ள ஒரு ஆளு கூட இல்லையா? நீயே பேசுறப்பா போய் பார்க்கலாமா? வா போலாம். முடியுமா? மானத்துக்கு எடுத்து போடுவா புண்டாய் மட்டும் பயணம் அழிஞ்சு போன வழங்கா போன அந்த வாயில இந்த வாயில பொட்டு வாயில பொல்லு வாயில ஆளுக்கார புண்ட வாயினு கேட்டு போடுவேன். என்னடி நான் கண்டற ஓடின்னு கேட்டு ஏண்டா ஒரு பொட்ட பிள்ளைங்க நடந்து வந்தா இப்படிதான் வந்து நறுக்கன்னு குத்துவியா? என்னையா ஆண்டம் கொடுத்து சொத்து ஆளுக்கு ஒரு குத்து. ஐயோ ஐயா, சிவன் போட்ட குடியில எவன் போட்டானே. இப்படியே நேரா போ, உங்க அம்மா படுத்துட்டு இருப்பா, 4 பேர் குத்து. ஏய் எங்க அம்மா நடத்தபடி மினிக்கிட்டு திரியறா. ஓய் எல்லா பொம்பளைகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு கூடாது. இந்த பச்சை பள்ளி என்னடா ஓடுறீங்க? ஓடி யார் ஓயற கொலை பண்ணி ஆகி வரா. இந்த உலகத்துல என்னட்ட பத்திரி இந்த உலகத்துல நீ பாத்துக்க முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கற? பத்தினிங்கறனே இது மவுண்டியர் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். உண்மை அப்படி சொல்லாதீங்க. பாத்தியா உண்மை சொல்லிட்டா. அண்ணா நீ எங்களுக்கு அண்ணன் மாதிரி, நாங்க உனக்கு தங்கச்சி மாதிரி. சரியா? நம்ம 2 பேரும் ஒத்து போயிரலாம். சரி நம்ம 2 பேரும் ஒத்து போயிரலாம். இப்படியா பேசுவியா? ஓய் ஐயோ எடுத்துறீ. அண்ணா ஓய் எங்களை பார்த்தா உங்களுக்கு ஏதோ பண்ண தோணலையா? எனக்கு பண்ண தோணுதா? ஓய் அதுக்கு தலையில மாட்டிட்டு நீ எவ்வளவுதான் அப்படியே அண்ணா அதுலண்ணா ஒரு பாட்டுல விடுவீங்களா? அட திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா, திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா, கண்ணகிய போல இவ போய் பேச மாட்டா, தாரி சந்தர போல இவ கோவப்பட மாட்டா. அட ஒண்ணா எப்படி இல்ல வர மாட்டேன்னு சொன்னவளே, வந்து போறிய என் சின்னவளே, வர மாட்டேன்னு சொன்னவளே, வந்து போறிய என் சின்னவளே, திருவிழான்னு வந்தா இவ சுத்தி கழுவ மாட்டா. ஏண்டா டேய், நாங்க கழுவாதது எப்ப நீ பார்த்த? இந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. குடுக்கலன்னு எல்லாத்துக்குமே தெரியுமே. பிடிக்கவே. நல்ல ஒரு குத்து சாங் விடுவீங்களா? அட 3 முழம் மல்லிகைப்பூ, அட முட்டை கண்ணால் பாக்குதாடி, ஐயோ அட முட்டை கண்ணே மல்லிகைப்பூ, என்ன முட்டை சொல்லி கேக்குதாடி, அட காவலுக்கு மட்டுமல்லடி, உன் கட்டிலுக்கு கெட்டிக்காரண்டி, நான் கடுக்கடிக்க சொல்லிக்காரண்டி, என்கிட்ட வாடி 3 முழம் மல்லிகைப்பூ, என்ன முட்டை கண்ணால் பாக்குதாடி, சரி அட முட்டை கண்ணே மல்லிகைப்பூ, என்ன முட்டை சொல்லி கேக்குதாடி,
அவதான் பண்ணுவா. ஐயோ அத்தா அம்மா அண்ணா, அப்படியாக இருந்தாலும் நம்ம பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். ஏன் இந்த புள்ள ஊம்பன மாதிரி இருக்கறா? நீ அந்த பிள்ளையத்தான் அந்த கிழமை என்ன வாயில்லாத புள்ள பூச்சி. வாயில்லாத புள்ள போச்சு. ஆமா ஆனா வெச்சா கடிக்க தெரியும். அண்ணா, அப்படியாக இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு அழகிலும் பெருமையிலும் சிறந்த அழகிரி பொண்ணான நாடு. நாட்டின் பெயரை நடி கண்ணம்மா. ஏற்கனவே என்ன கொலைக்கு வேஷம் போட்டு தந்த? நீதான முன்ன வந்த. நான் முன்னாடில மத்தால கறந்த முன்னாடி வந்தான். வேஷம் போட்டு நீ தானே முன்னாடி வந்த. ஏன் மாசம் வந்து பொறிக்கு திங்கறியா தெரியாதா? அண்ணா, நீங்க சொல்லுங்க, நான் என்ன இருந்தாலும் எனக்கு தெரியாதாயா? சுண்ணமேட்டூரில் எழுந்ததில்ல ஸ்ரீ பச்சையம்மன் கோவிலிலே நாடகம் அரங்கேற்றம். சரி நீங்க வைத்துள்ள நாடகம் என்னுடைய அம்மா. சொன்னா தெரியும். என்னோட எதை கேட்டாலும் தெரியல. இப்ப என்னத்துக்கு வேஷம் போட்டு வந்த நீங்க? ஜீம்படாக்கு டம் அண்ணா, 13ஆம் நாள் சண்டை அபிமன்யு கொன்றமலை என்ற நாடகத்தில் நாங்க வந்து தண்டங்காரங்க. நாங்கள் யார் தெரியுமா? அடியே சில்ற நம்ம சொன்னமே உனக்கு புரிதலா என்ன? சொன்னால் தெரியும். அப்படியா? அண்ணா, பால பருவமுள்ள சோழ குயில போல அன்னை நடனங்க பின்னல் ஜடை குழுங்க பச்சை விளையழகி உச்சமில்லாத ரூபி ஆமாடி. வானத்திலே 1000 நட்சத்திரங்கள் ஒன்று கூடினால் ஒரு நிலவிற்கு ஈடாகுமா? ஆகாது இல்லையா? அந்த நிலவை போல அழகாக நாய் இருப்பதால் என்னுடைய பெயரோ கமல சுந்தரி. ஓ கமல சுந்தரி. எங்கடா கைய பொழுது வச்சிருக்கிறீங்க? கமல சுந்தரி. ஆமா ஆமா. உன் பேரு என்ன? இவனுக்கு ஒரு செனவசி போட்டா சரியா போயிருப்பா. என்னோட பேரா? என்னதாயா? என்னோட பேரா உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. கீழே கட்டி மறைச்சிட்டாயா? அண்ணா, என்னை பாப்பவர் தான்மையங்க. நான் பார்வையில் காந்தம் கொண்டு என்னை கேட்பவர் தான்மையங்க. குரலிலே குயிலை போல என்னுடைய பேர் தான் தேவக்கண்ணி. ஆமா. அப்படியாக இருந்தாலும் உங்களையும் பெற்றோர்களை தாய் தந்தையா? அப்படியா? யார் என்று சொல்லவா? அண்ணா, அப்படியாக இருந்தாலும் அதற்கு முன்பதாக நமக்காக யாரு? செல்வம் யூடியூப் சேனல். உங்க பேரு கவி.
கவிஸ் தெருக்கூத்து கோவிந்தராஜ் அண்ணா அவர்கள் நமக்காக வருகை தந்திருக்கிறார். எதுக்கு? இந்த தெருக்கூத்து வந்து அழிஞ்சு போக கூடாது, எப்பயும் பெருகிட்டே இருக்கணும். அதனால நம்ம இந்த சேனலை வீடியோ எடுத்து எல்லாம் யூடியூப்ல போட்டோம்னா இங்க பார்க்க முடியலனாலும் செல்லுல பாத்துக்கலாம். அதனால எல்லாத்தையும் எடுத்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடியே அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? வாழையடி வாழையாக கள்ளி போன்ற கலகலக்க வேறுண்டு முகமலர்க்க அவர்கள் செய்யும் தொழிலும் குடிமலர குளமலர எந்தவித கோளாறும் தங்கவிதமாய் மாறிட அந்த பத்தினி பராசக்தியை வேண்டுகிறேன். ராமோஜயம். அடியே அது மட்டும் இல்ல, செல்லம் கிராமிய தெருக்கூத்து, கவிஸ் தெருக்கூத்து. எல்லாரும் அந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே எல்லாம் கேட்டுக்கோங்க. அம்மா, வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் பட்டன் ஆமா என்ன பண்ணணும்? கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிருங்கள். சரியா? ஆமா. என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்த எங்க அப்பா அம்மா, உங்க அப்பா அம்மா, என் தாய் தந்தை, ஞாயிற்று சந்தை, ஞாயிற்றுக்கிழமை சந்தை பாடி செல்ற அம்மா 10 மாதத்தான் சுமந்து சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்ப புடுங்கனா புடுங்கணும்தான். உனக்கு மண்டையிலே இவ்வளவு மசி இருக்குதுன்னா அண்ணா
அண்ணா அப்படியாக இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி வினாடி அங்கத்திலே சுமந்து ராரி ராரி என்றும் ராரி என்றும் ராரி ராரிலடா ராரி ராரி என்றும் ராரி என்று பச்சி என்று டெம்போ என்று நொங்கோண்டி என்று சைக்கிள் என்று என்ன அப்படி இத லாரி ராரி ராரி என்றும் அட ராரி தூரி என்றும் இந்த தோளால் தட்டி கட்டி தொட மீது நடவிலக்கி இந்த பெற்றெடுத்த அண்ணையார் யார் தெரியுமா அண்ணா அவங்க பேர் நான் சொல்லியே தான் ஆகணுமா முன்ன சொன்னாதான் காசு தருவீங்களா முன்ன அண்ணா கனகராஜன் கனகவல்லியின் தாய் தந்தை ஆவார் கனகராஜன் கனகவல்லி ஆமா சரிம்மா அப்படியாக இருந்தாலும் இப்படி எங்களை எல்லாம் கேக்குறீங்க வாய்க்கு என்ன கேக்குற வாய்க்கு பண்ணிப்பி அடியே என்னாச்சு அண்ணா என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்த என் தாயார் பெயரோ ஆதிலட்சுமி ஆதிலட்சுமி ஆமா சரிம்மா என் தந்தையார் பெயரோ எம்பெருமான் மாயக்கண்ணன் எம்பெருமான் மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணன் நிமந்த நாராயண கண்ணன் ஆமா அண்ணா அப்படியாக இருந்தாலும் எங்களை மலைத்திருக்க மன்னவர் யார் தெரியுமா யாருமா பாடி சொல்றேன் என்னுடைய புருஷன் யாருமா? என் கணவர். யாரு? என் மன்னவர் கட்டின தாலி என் மாறு முட்டை தொங்குது. சரி. என் புண்ணியர் கட்டின தாலி புண்டை வரையும் தொங்குது. பூமி வரையும் தொங்குது. இதெல்லாம் பேசாதடா. பூமி வரையும். ஆமா, பூமி வரைக்கும் தொங்குது. ஆமா. கணவர் யாருக்கு தெரியும்? யாருமா? ஐயோ அவர்தாண்டி. யாராயா? ஐயோ அவரேதான். அடியே என் கணவரோ என்ன தொட்டு தாலி கட்டின என்னுடைய புருஷன். என்னோட புருஷன்? ஆமா. யாராயா? ஓய்
அர்ஜுனனுக்கும் சுபத்ராக்கும் பிறந்த ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனனுக்கும் சுபத்ராக்கும் பிறந்த என் கணவருடைய பெயரோ வீர அபிமன்யு. ஓ, வீரவாள் அபிமன்யு. சரி சரிம்மா. அவளுக்கு ஆமா, அண்ணன்னா நான் சொல்லி விட்டேன்னா உனக்கு தெரியாதா? சொல்லு விடாத சல்லு விடாத. அண்ணன்னா என்னுடைய மன்னவரோ இந்த பரியமட்டி தன் பொருத்தமான ஆண்டு வரக்கூடிய அதுதான் என்னோட கணவர் ஆவாடி அம்மா. சரி சரிம்மா. அப்படியே இருந்தாலும் அந்த நேரத்தில் அவரை திருமணம் செய்தது மட்டும் இல்ல அடியே, அவரை திருமணம் செய்தது ஒண்ணுதான். திருமணம் செய்து அடுத்த நிமிடமே என்னை சிறையில் அடைத்து விட்டார். மில் எடுத்து விட்டாரா? ஏம்மா? சரிங்க. போய் என்ன சொல்றது ஏது சொல்றது என்று தெரியவில்லை. அவரை திருமணம் செய்த முதலா நான் அழுது புலம்பிக் கொண்டேதான் இருக்கிறேன். சரிம்மா. எதனாலேன்னு கேக்குறியா? எதனாலம்மா? அடியே, எங்களுக்கு திருமணம் செய்து முன்னாடி என்ன போடுவாங்க? முன்னாடி என்ன போடுவாங்க? ஹோமம் போடுவாங்க. 1000 பிரிஞ்சி அம்மி அம்மி. ஆமா அடியே, அந்த அம்மிய சுத்தி வரப்ப அம்மா அவங்க அவருடைய அண்ணன் மீது என்னுடைய கால் தெரியாம பட்ட காரணத்தினால் என்னையோ சிறையில் அடைத்து விட்டார். சரிம்மா. அதனால திருமணம் செய்து நான் அழுது புலம்பிக் கொண்டேதான் இருக்கிறேன். அவரை என்னை தொட்டு தாலி கட்டினதோட சரி, அவரோட முகத்தை கூட நான் இன்னும் பாக்கல. என்ன செய்வது? ஆமா. அதனால கணவரை பார்க்க போலாம். முன்னாடி இவங்களோட அக்காகப்பட்ட உத்தரகுமாரிக்கு உள்ள இருக்காங்க. இவங்க அழைத்துவா உத்தரகுமாரி. உத்தரகுமாரி. ஆமா. சரி சரி.